குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்மேன் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே மாதத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். கூடவே தேவனுடைய ஓய்வு நாளை காண்கிற பாக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்ததினாலே ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்தாக மகிழ்ந்து நாம் போற்றி பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்து அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கடைசி நாளில் கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்தார். அதுவும் 6 மாதங்களை நம்மை முடிக்க உதவி செய்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமப்பதை போல 6 மாதங்கள் கர்த்தர் இவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆலயத்தில் சென்று முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்திலே பிரவேசித்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக சென்று அவரை பாடி உயர்த்துங்கள், நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து 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 ஆனந்த கண்ணீரோடு அவரை நீங்கள் ஆராதனை செய்து மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் குடும்பமாய் ஆலயத்திற்கு செல்லுங்கள். யாரும் ஆலயத்திற்கு செல்லாமல் ஒருபோதும் இருக்காதிருங்கள். கர்த்தர் ஆலயத்திலே விலையேற பெற்ற நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதை ஆலயத்திற்கு செல்லுகிற பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சபை கூடி வருதலை அசட்டை செய்யாதீர்கள் தேவ பிள்ளைகளே. வேத புத்தகத்தோடு நீங்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே
உள்ளே முழங்காலில் நின்று அவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். சத்தியத்தை, ஆழமான சத்தியங்களை கூர்ந்து கவனியுங்கள். அதுக்கு செவி கொடுக்க உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாரோடும் சமாதானமாய் நடந்து கொள்ளுங்கள். போதகரோடு சமாதானமாய் நடந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு தேவனுக்கென்ற இந்த நாளிலே உகந்த காணிக்கையை கொடுத்து அவரை உயர்த்துங்கள், கனப்படுத்துங்கள். நிச்சயமாகவே வருகிற மாதத்தை மட்டுமல்ல, வருகிற வாரத்தையும் என் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை கனம் பண்ணுகிற உங்களை அவர் கனம் பண்ணுவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 6 மாதங்களை முடிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீரே ஆண்டவரே. எங்களோடு இந்த மாதத்தை துவக்கின அநேகர் உயிரோடு இல்லை, கிருபையாய் எங்களை வைத்திருக்கிறீர். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீர், எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயத்தில் சென்றுமை தொழுது கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். பலவீனத்தோடு, நோய்களோடு, ஐயோ என்னால் இன்றைக்கு ஆலயத்திற்கு போக முடியாதே என்று எண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குணமாக்கி என் ஆண்டவர் எழுந்த நடக்க வைப்பீராக. 12 வருட ஆண்டவரே, அந்த 18 வருட அந்த கூனி அந்த அம்மா கூட நடக்க முடியாத சூழ்நிலையிலும் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்ததை போல நம்முடைய பிள்ளைகள் பலவீனங்களை பார்க்காமல் கர்த்தருடைய அன்பை பார்த்து ஆலயத்திற்கு புறப்பட்டு வர தேவன் உதவி செய்யும், குணமாக்கி ஆசீர்வதியும். ஆலய ஆராதனையில் பிள்ளைகளோடு நீர் சந்திப்பீராக, பிள்ளைகளை தொடுவீராக, குணமாக்குவீராக, விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வர கிருபை தாரும். பிரயாணங்களை தேவன் வாய்க்கச் செய்யும். இந்த நாள் கர்த்தருடைய நாள். தேவனுக்கென்று ஏதாவது ஊழியங்களை குடும்பமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.